Hello everyone, welcome back. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 6ஓட 12th சாப்டர் பார்க்க போகிறோம். சன்சார் புஸ்தக் है. சன்சார்னா வேர்ல்ட், புஸ்தக்னா புக். ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் அ புக். இதுதான் வந்து டைட்டிலோட மீனிங். இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு லெட்டர். இந்த லெட்டர் எழுதுனது யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்களோட டாட்டர் இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர் தான் இது. இந்த லெட்டர் எழுதும்போது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இலாஹாபாத்தில் இருந்தாங்க. அவங்களோட டாட்டர் இந்திரா காந்தி வந்து மசூரியில் இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் ஜவஹர்லால் நேரு எழுதியிருந்தாங்க. இதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து பிரேம்சந்த்ஜி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாதான் தோஸ்துன்னு ஒரு சாப்டர் படித்தோம் இல்லைங்களா, அதோட ரைட்டர் பிரேம்சந்த்ஜி. அவங்க தான் வந்து இங்கிலீஷில் எழுதின லெட்டர்ஸை வந்து அவங்க ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த லெட்டர் அவங்க வந்து இந்திரா காந்திக்கு எழுதுனாங்கன்னா, இவங்க வந்து மசூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் ஒன்றா இருக்கும் போது வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து இந்த உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்திரா காந்திக்கு சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன, அவங்க கூட இல்லாதனால அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க டாட்டருக்கு வந்து லெட்டர் மூலயமா சொன்னாங்க. அதனால தான் வந்து இவங்க வந்து இந்த லெட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஜப் तुम मेरे साथ रहती हो तो अक्सर मुझसे बहुत सी बातें पूछा करती हो और मैं उनका जवाब देने की कोशिश करता हूँ. ஸோ ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, நீ வந்து என் கூட இருக்கும்போது அக்சர்னா ஆஃபன் ஆஃபன் நீ வந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பேன். பூச்சா கர்த்தினா டு ஆஸ்க். நானும் வந்து நீ கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஜவாப்னா ஆன்சர், கோஷிஷ்னா ட்ரை. लेकिन अब जब तुम मसूरी में हो और मैं इलाहाबाद में, हम दोनों उस तरह बातचीत नहीं कर सकते. பட் இப்போ வந்து நீ வந்து மசூரியில் இருக்க, நான் வந்து இலாஹாபாத்தில் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் ஹம் தோனோனா வி டூ, நம்ம ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கான்வர்சேஷன் இப்போ பண்ண முடியாது. इसीलिए मैंने इरादा किया है कि कभी कभी तुम्हें इस दुनिया की और उन छोटे बड़े देशों की जो इस दुनिया में हैं छोटी छोटी कथाएं लिखा करूं. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இல்லாதனால நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த உலகத்தை பற்றியோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன பெரிய எல்லா நாடை பற்றி குட்டி குட்டி கதை மூலிமா உனக்கு தெரியப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். तुमने हिंदुस्तान और इंग्लैंड का कुछ हाल इतिहास में पढ़ा है. நீ வந்து ஹிந்துஸ்தானா இந்தியா இல்லையா, ஸோ இந்தியா இங்கிலாந்து இந்த நாடை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த நாடை பற்றி படிச்சிருக்கேன். लेकिन इंग्लैंड केवल एक छोटा सा टापू है और हिंदुस्तान जो एक बहुत बड़ा देश है फिर भी दुनिया का एक छोटा सा हिस्सा है. ஸோ இங்கிலாந்து எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு சின்ன ஐலாண்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி பிக் கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு படா தேஷ்னா பிக் கண்ட்ரி. அவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன பார்ட் தான் அது. अगर तुम्हें इस दुनिया का कुछ हाल जानने का शौक है तो तुम्हें सब देशों का और उन सब जातियों का जो इसमें बसी हुई है ध्यान रखना पड़ेगा. केवल उस एक छोटे से देश का नहीं जिसमें तुम पैदा हुई हो. இந்த உலகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஷாக்குனா இன்ட்ரெஸ்ட், அப்போ வந்து நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் பற்றியும் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இந்த கண்ட்ரீஸில் வாழற டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் பீப்புள் அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கேவலனா வெறும் ஒரு சின்ன நாடை பற்றி தெரிஞ்சுக்கினா மட்டும் போதாது. எந்த நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த நாடை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா पत्ताद. पैदा ना बॉर्न. लेकिन मुझे आशा है कि इन थोड़ी सी बातों को भी तुम शौक से पढ़ोगी और समझोगी कि दुनिया एक है और दूसरे लोग जो इसमें आबाद हैं हमारे भाई बहन हैं. அண்ட் ஐ பிலீவ் நான் எழுதுகிற சின்ன கொஞ்சம் விஷயங்களும் நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு அதை நீ புரிஞ்சுப்ப. ஷாக்குனா இன்ட்ரெஸ்ட்டு, படோகியனா டு ரீட். என்ன புரிஞ்சுப்பேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகம் வந்து ஒன்று தான், துனியா ஏக் ஹே. அண்ட் இந்த உலகத்தில்
வசிக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாய் பஹன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். जब तुम बड़ी हो जाओगी तो तुम दुनिया और उसके आदमियों का हाल मोटी मोटी किताबों में पढ़ोगी. जब तुम बड़ी हो जाओगी ना, when you grow, நீ பெரியவங்களா ஆனேன்னா அப்போ வந்து நீ உலகத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுப்ப. இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை பற்றி நீ வந்து கண்டிப்பாக மோட்டினா பெரிய பெரிய புக், கிதாபுன்னா புக். ஸோ பெரிய பெரிய புக்கை படித்து கண்டிப்பாக நீ இந்த உலகத்தை பற்றியோ இல்லை மனுஷங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுப்ப. उसमें तुम्हें जितना आनंद मिलेगा उतना किसी कहानी या उपन्यास में भी न मिला होगा. அப்போ வந்து நீ அதை தெரிஞ்சுக்கிறப்ப நீ எந்த அளவுக்கு நீ ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவானா, எப்படி நீ வந்து ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு நாவல் படிக்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி தான் நீ வந்து அந்த மாதிரி புக்கு படிக்கும்போது உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனந்தனா ஹாப்பினஸ். यह तो तुम जानती ही हो कि यह धरती लाखों करोड़ों वर्ष पुरानी है और बहुत दिनों तक इसमें कोई आदमी न था. உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பூமி வந்து லேக்ஸ் அண்ட் கரோட் இயர்ஸ் ஓல்டு. வருஷனா இயர், புராணினா ஓல்டு. அதுக்கப்புறம் வந்து बहुत दिनों तकனா ரொம்ப நாளாகவே வந்து இந்த பூமியில் வந்து மனுஷங்க இல்லவே இல்லை, ஹியூமன்ஸே இல்லை. ஆத்மினா ஹியூமன்ஸ். आदमियों से पहले सिर्फ जानवर थे और जानवरों से पहले एक ऐसा समय था जब इस धरती पर कोई जानदार चीज़ न थी. ஸோ மனுஷங்களுக்கு முன்னாடி வந்து வெறும் அனிமல்ஸ் தான் இருந்தாங்க. ஜான்வர்னா அனிமல்ஸ். அண்ட் அனிமல்ஸ்க்கு முன்னாடி, அனிமல்ஸ் வந்ததுக்கு முன்னாடி ஒரு டைம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம பூமியில் வந்து எதுவுமே வந்து லிவிங் திங்ஸ் கூட இல்லாத ஒரு டைம் கூட இருந்தது. ஜான்தார்னா லிவிங், चीज़ना थिंग्स. आज जब यह दुनिया हर तरह के जानवरों और आदमियों से भरी हुई है, उस ज़माने का ख्याल करना भी मुश्किल है जब यहाँ कुछ न था. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹர் தரகேனா விதவிதமான அனிமல்ஸோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டைம், யாருமே இல்லாத டைமை வந்து நம்ம இமேஜின் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முஷ்கில்னா டிஃபிகல்ட். ஜப் யஹா குச் நா தா. ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத ஒரு டைமை வந்து நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. பட் இப்போ வந்து யூ கேன் சி डिफरेंट काइंड्स ऑफ एनिमल्स एंड ह्यूमन बीइंग्स. लेकिन विज्ञान जानने वाले और विद्वानों ने, जिन्होंने इस विषय को खूब सोचा और पढ़ा है, लिखा है कि एक समय ऐसा था जब यह धरती बेहद गर्म थी और इस पर कोई जानदार चीज़ नहीं रह सकती थी. விக்யான் ஜான்னே வாலேனா, விக்யானனா சயின்ஸ். ஸோ சயின்ஸ் தெரிஞ்சவங்க, சயின்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க. அண்ட் வித்வானா ஸ்காலர்ஸ். ஸோ நிறைய ஸ்காலர்ஸும் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். சயின்டிஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றி, விஷயம்னா சப்ஜெக்டை பற்றி நிறைய திங்க் பண்ணியிருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க. சோச்சா और படானா டு திங்க் அண்ட் ரீட். அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த டைம் ஏக் சமய ஏசா தானா, அந்த டைம் ஒரு டைம் எப்படி இருந்ததுன்னா, இந்த நம்ம ஏர்த் வந்து தர்த்தியனா ஏர்த் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. கரம்னா ஹாட். அப்படி ஹாட்டாக இருந்ததுனால இந்த பூமியில் வந்து எதுவுமே லிவிங் பீங்ஸ்னால சர்வைவே பண்ண முடியாது. जानदार चीज़ नहीं रह सकती थी. और अगर हम उनकी किताबें पढ़ें और पहाड़ों और जानवरों की पुरानी हड्डियों को गौर से देखें तो हमें खुद मालूम होगा कि ऐसा समय ज़रूर रहा होगा. அண்ட் நம்ம அவங்க எழுதின புக்கு படித்தா நமக்கு புரியும். அதே நேரத்தில் வந்து அனிமல்ஸோட வந்து புராணி ஹட்டியான ஓல்டு ஸ்கெலிட்டன், அதாவது ஃபாசில்ஸ், இந்த ஃபாசில்ஸை ஸ்டடி பண்ணால் கண்டிப்பாக நமக்கே புரியும் இந்த ஏர்த்தில் வந்து அந்த மாதிரி காலம் கண்டிப்பாக இருந்திருக்கும், அந்த மாதிரி பீரியட் கண்டிப்பாக இருந்திருக்கும். तुम इतिहास की किताबों में ही पढ़ सकती हो. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலகட்டத்தை பற்றி நீ வந்து உன்னோட ஹிஸ்ட்ரி புக்கில் மட்டும் தான் படிக்க முடியும். இतिहासனா हिस्ट्री. लेकिन पुराने ज़माने में तो आदमी पैदा ही ना हुआ था. பட் நீ புராணே ஜமானேனா ஓல்டு பீரியட், அந்த காலகட்டத்தில் வந்து மனுஷன் பிறக்கவே இல்லை. கிதாபே கான் லிக்தா, அப்போ புக் யார் எழுதுவா? ஸோ நம்ம நார்மலி புக்கு படித்து தான் அந்த காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் இல்லையா? இப்போ வந்து புக்கே எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்போ நம்ம எப்படி
அந்த பீரியடை பற்றி தெரிஞ்சுக்கிறது. तब हमें उस जमाने की बातें कैसे मालूम हो, அந்த பீரியடை பற்றி விஷயங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. यह तो नहीं हो सकता कि हम बैठे बैठे हर रोज एक बात सोच निकालें. ஸோ சும்மா நம்ம வந்து உட்காந்து ஏதோ இமேஜின் பண்ணியும் வந்து அந்த பீரியடை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. यह बड़े मज़े की बात होती क्योंकि हम जो चीज़ चाहते सोच लेते और सुंदर परियों की कहानियाँ गढ़ लेते. ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான், ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான். सुंदर परियाँ ना फेरीज, कहानियाँ ना स्टोरीज. लेकिन जो कहानी किसी बात को देखे बिना ही गढ़ ली जाए वह ठीक कैसे हो सकती है. ஸோ ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதுனா மட்டும் போதாது. அதாவது அதுக்கு பினா தேக்கேனா, விதவுட் சீயிங், எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபேக்டை வந்து எப்படி கொடுக்கறது, அதுக்கு வந்து எந்த ப்ரூஃப்மே இருக்காது. लेकिन खुशी की बात है कि उस पुराने ज़माने की लिखी हुई किताबें न होने पर भी कुछ ऐसी चीज़ें हैं जिनसे हमें उतनी ही बातें मालूम होती हैं जितनी किसी किताब से होती हैं. ஸோ சந்தோஷமான விஷயம் என்னன்னா, குஷிக்கு பார்த்தனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம அந்த காலகட்டத்தை பற்றி புக்கு இல்லைன்னா கூட சில விஷயங்கள் இருக்குது, சில திங்ஸ் இருக்குது. சீஸேனா திங்ஸு, அதை நம்ம ஸ்டடி பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து ஒரு புக்கை படித்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் அந்த திங்ஸை ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி திங்ஸு, ये पहाड़, समुद्र, सितारे, नदियाँ, जंगल, जानवरों की पुरानी हड्डियाँ और इस तरह की और भी कितनी ही चीज़ें हैं जिनसे हमें दुनिया का पुराना हाल मालूम हो सकता है. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள், पहाड़ना माउंटेन्स, समुद्रना ओशन, सितारे स्टार्स, नदियाँ ना रिवर, जंगलना काடு ஃபாரஸ்ட், அண்ட் जानवरों की पुरानी हड्डियाँ ना एनिमल्ஸோட போன்ஸ், ஓல்டு ஸ்டோன்ஸ், ஓல்டு போன்ஸ், அதாவது ஃபாசல்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பீரியடில் வந்து என்ன நடந்தது, அந்த பீரியடை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. मगर हाल जानने का असली तरीका यह नहीं है कि केवल दूसरों की लिखी हुई किताबें पढ़ लें, बल्कि खुद संसार रूपी पुस्तक को पढ़ें. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்லி தரிக்கானா த கரெக்ட் வே. ஸோ நம்ம வந்து பழைய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் புக்கை மட்டும் படித்தா போதாது. ஸோ புக்கை மட்டும் படித்து நம்ம வந்து அந்த காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் நாட் தி கரெக்ட் வே டு நோ த திங்ஸ். பட் நம்ம என்ன பண்ணோம்னா சன்சார் ரூபி புஸ்தக், அதாவது ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்ட் இஸ் அ புக். ஸோ நம்ம வந்து வேர்ல்டு படித்தாலே போதும், வேர்ல்டு வந்து புக்கு மாதிரி. ஸோ அதை படித்தாலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். मुझे आशा है कि पत्थरों और पहाड़ों को पढ़कर तुम थोड़े ही दिनों में उनका हाल जानना सीख जाओगी. मुझे आशा यह है कि ना, ஸோ கண்டிப்பாக நான் என்ன நம்புகிறேன்னா, நீ இந்த ஸ்டோன்ஸையோ இல்லை பஹாடான மவுண்டன்ஸ் அதை வந்து நீ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சின்னா கொஞ்ச நாள்லேயே வந்து நீ அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்ப, நீ கற்றுப்ப, அதை வந்து பார்த்து ஸ்டடி பண்ணுறதுக்கு கற்றுப்ப. நீ சோச்சோ கித்னி மஜே கி பாத் ஹே. ஸோ அந்த மாதிரி நீ வந்து நேச்சரில் இருக்கிற திங்ஸை பார்த்து நீ வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை விட நல்ல விஷயம் எதுவுமே இல்லை. एक छोटा सा रोड़ा जिसे तुम सड़क पर या पहाड़ के नीचे पड़ा हुआ देखती हो, शायद संसार की पुस्तक का छोटा सा पृष्ठ हो. शायद उससे तुम्हें कोई नई बात मालूम हो. ஸோ पृष्ठனா பேஜ், ரோடானா ஸ்மால் ஸ்டோன்னு வச்சுக்கலாமே. ஸோ கன்சிடர், நீங்கள் ஒரு சின்ன ஸ்டோன் வந்து ஒரு ரோடு ஓரத்துலேயோ இல்லை ஒரு மவுண்டன் கீழே பார்க்கும்போது ஆத்தர் சொன்ன மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த வேர்ல்டை ஒரு புக்கு மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த புக்கில் மேபி அந்த கல் வந்து ஒரு சின்ன பேஜ் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த பேஜை படித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் அந்த ஸ்டோனை ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஷர்த் யஹி ஹே கி தும்ஹே உசே பढ़ना आना चाहिए. ஸோ ஒன்லி இங்கே என்ன கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த பேஜை படிக்க தெரியணும், அதாவது அந்த கல்லை வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ண தெரியணும். அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். कोई ज़बान
उर्दू, हिंदी या अंग्रेजी सीखने के लिए तुम्हें उसके अक्षर सीखने होते हैं. ஸோ ஜபான்னா லாங்குவேஜ். ஸோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் மேபி உருதுவாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கற்றுக்கணுன்னா அக்ஷர், அதாவது ஆல்ஃபபெட்ஸ். அந்த லாங்குவேஜோட ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கினா தான் நம்ம அந்த லாங்குவேஜை கற்றுக்க முடியும். इसी तरह पहले तुम्हें प्रकृति के अक्षर पढ़ेंगे, तभी तुम उसकी कहानी उसके पत्थरों और चट्टानों की किताब से पढ़ सकोगी. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பிரகிருத்தினா நேச்சர். ஸோ நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நேச்சரோட அக்ஷர், அதாவது ஆல்ஃபபெட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். அப்போ தான் வந்து அதோட கதையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பத்தரனா ஸ்டோன்ஸ், சட்டானோனா ராக்ஸ். ஸோ ஸ்டோன்ஸையும் நம்ம வந்து ராக்ஸையும் ஒரு புக்கு மாதிரி நினச்சோன்னா அப்போ வந்து இந்த புக்கு மூலிமா நம்ம இந்த நேச்சரோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாம். शायद अब भी तुम उसे थोड़ा थोड़ा पढ़ना जानती हो. ஸோ ஷாயதுனா மேபி. ஸோ இங்கே வந்து ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு வந்து ஸோ மேபி உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நீ கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து படிக்க கற்றுக்கிட்ட நீ. जब तुम कोई छोटा सा गोल चमकीला रोड़ा देखती हो तो क्या वह तुम्हें कुछ नहीं बतलाता. ஸோ நீ வந்து ஒரு சின்ன கோலனா ரவுண்டு, சம்கீலானா ஷைனிங், ஒரு ரவுண்டு ஷைனிங் கல்லை பார்க்கும்போது அது வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. यह कैसे गोल चिकना या और चमकीला हो गया और उसके खुरदरे किनारे या कोने क्या हुए. அது வந்து எப்படி அந்த கல் வந்து எப்படி ரவுண்டாவோ இல்லை ஷைனிங் ஸ்மூத், சிக்னானா ஸ்மூத், அந்த கல் வந்து எப்படி அவ்வளோ ஷைனிங்காவோ ஸ்மூத்தாவோ இல்லை ரவுண்டாவோ எப்படி ஆச்சு. நார்மலி ஒரு ஸ்டோன் வந்து எப்படி இருக்கும், அது வந்து அதோட சைட்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். குர்துரேனா ரஃப், அதோட அந்த ரஃப் சைட்ஸ் வந்து எங்கே போச்சு அப்படின்னு உனக்கே வந்து கேள்வி உனக்கே அப்படி தோணலையா அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு. अगर तुम किसी बड़ी चट्टान को तोड़कर टुकड़े टुकड़े कर डालो तो हर एक टुकड़ा खुरदरा और नोकीला होगा. ஸோ ஒருவேளை நீ வந்து ஒரு பெரிய பாறாங்கல், சட்டானா பாறாங்கலை எடுத்து நீ உடச்சின்னா அதை வந்து பீஸாக ஆக்கும் போது டுக்குடே டுக்குடேனா பீசஸ், அதை இன்டூ பீசஸாக நீ உடைக்கும் போது நீ அதோட ஒரு பீஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அதோட சைட்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்காது, அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். நோக்கீலானா ஷார்ப். यह गोल चिकने रोड़े की तरह बिल्कुल नहीं होता. फिर यह रोड़ा कैसे इतना चमकीला, चिकना और गोल हो गया. ஸோ நீ வந்து அந்த பாறாங்கல்ல உடைச்ச பீசஸ் வந்து கண்டிப்பாக நீ பார்த்த கல் மாதிரி ரவுண்டாவோ ஷைனிங்காவோ இருக்காது. அப்போ நீ பார்த்த கல் மட்டும் ஏன் எப்படி வந்து சம்கீலானா ஷைனிங், சிக்னா ஸ்மூத் அண்ட் கோல்னா ரவுண்டு. ஸோ நீ பார்த்த கல் மட்டும் எப்படி இந்த மாதிரி இருக்குது. अगर तुम्हारी आंखें देखें और कान सुने तो तुम उसी के मुंह से उसकी कहानी सुन सकती हो. ஸோ நீ வந்து உன் கண்ணாலேயோ இல்லை காதாலேயோ கேட்க ட்ரை பண்ணினா, கண்ணால் பார்க்கையும் காதால் கேட்க ட்ரை பண்ணினா அப்போ அந்த கல்லே வந்து தன்னோட வாயாலேயே வந்து அதோட கதை சொல்கிற மாதிரி இருக்கும் உனக்கு. वह तुमसे कहेगा कि एक समय जिसे शायद बहुत दिन गुजरे हो वह भी एक चट्टान का टुकड़ा था. ஸோ அந்த கல் உங்ககிட்ட என்ன சொல்லும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேபி நானும் வந்து அந்த 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 பாறாங்கலோட பீஸ், அதாவது சட்டான் கா டுக்குடானா பாறாங்கலோட பீஸ் மாதிரி தான் நானும் ரொம்ப ரஃப்பாக இருந்திருந்தேன். ठीक उसी टुकड़े की तरह उसमें किनारे और कोने थे जिसे तुम बड़ी चट्टान से तोड़ती हो. ஸோ அதே மாதிரி அந்த பீஸ் மாதிரியே தான் இருந்தேன் நான். என்னோட கார்னர்ஸும் வந்து ஷைனிங்காக இல்லாமல் ரொம்ப ரஃப்பாக தான் இருந்தது. शायद वह किसी पहाड़ के दामन में पड़ा रहा, तब पानी आया और उसे बहाकर छोटी घाटी तक ले आया. ஸோ மேபி அந்த கல் வந்து அந்த ராக் பீஸ் வந்து ஒரு மவுண்டன் கீழே, பहाड़னா மவுண்டன் கீழே கடந்திருக்கும். அப்போ வந்து தண்ணி அந்த மவுண்டன்லேருந்து அதை கொண்டு வந்து ஒரு சின்ன வேலி கிட்ட கொண்டு வந்திருக்கும். वहाँ से एक पहाड़ी नाले ने ढकेल कर उसे एक छोटे से दरिया में पहुँचा दिया. उस छोटे से दरिया से वह बड़े दरिया में पहुँचा. ஸோ அங்கேருந்து வந்து மவுண்டனில் ஓடுற தண்ணி வந்து கொண்டு வந்து டக்கேல்கரன்னா இட் ப்ராட், அதை கொண்டு வந்து ஒரு சின்ன ரிவரில் கொண்டு வந்து அதை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன ரிவர்லேருந்து ஒரு பெரிய ரிவருக்கு போயிடுச்சு அது அந்த ஸ்டோனு. தரியானா ரிவர்.
इस बीच वह दरिया के पैंदे में लुढ़कता रहा, उसके किनारे घिस गए और वह चिकना और चमत्कार हो गया. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ராக் பீஸோட சைட்ஸு கினாரேனா ஓரம் வந்து தேஞ்சு போயிடுது. கிஸ் கைனா தேயுறது. அதனால தான் வந்து அது ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் மாறிடுது. ஸோ இந்த ட்ராவலில் தான் வந்து இந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மவுண்டன்லேருந்து ரிவருக்கு வருது, அந்த குட்டி ரிவர்லேருந்து பெரிய ரிவருக்கு வருது. இந்த மாதிரி ஒரு 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 இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அதோட சைட்ஸ் எல்லாம் வந்து தேய ஆரம்பிக்குது. ஸோ அந்த தேயறதுனால அந்த ராக் பீஸுமே எப்படி மாறிடுதுன்னா ஒரு ஷைனிங்காக ரவுண்டாக மாறிடுது. இதுதான் ரீசன் அது வந்து ரவுண்டாக இருக்கிறதுக்கு காரணம். இஸ் तरह वह कंकड़ बना जो तुम्हारे सामने है. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ராக் பீஸ் வந்து இப்போ பார்க்குற மாதிரி ஒரு அழகான கல்லா மாதிரி இருக்குது. किसी वजह से दरिया उसे छोड़ गया और तुम उसे पा गई. ஸோ ஏதோ காரணத்தினால அந்த ரிவர் வந்து அந்த ஸ்டோனை வெளியே அந்த ஸ்டோன் வந்து ரிவர்லேருந்து வெளியே வந்ததுனால அது வந்து உன்னால் பார்க்க முடியுது. அது உன் கைக்கு வந்திருக்கு இப்போ. अगर दरिया उसे और आगे ले जाता तो वह छोटा होते होते अंत में बालू का एक जर्रा हो जाता. ஸோ மேபி அந்த ரிவர்லேருந்து அந்த கல் வெளியே வராமல் இன்னமும் ட்ராவல் பண்ணிச்சுன்னா, இன்னும் அது வந்து அந்த ரிவரோடையே இருந்துச்சுன்னா அந்த கல் என்ன இருக்கும்னா கடைசியில் வந்து அந்த ஸ்டோன் வந்து ஒரு மணலாக மாறி இருக்கும். பாலுன்னா மணல். ஓகே, மணலாக மாறி கடைசியாக எங்கே போயிருக்கும் அதுன்னா சமுத்திரக்கே கினாரே, அதாவது கடல் ஓரத்தில் போய் அது செட்டில் ஆகிருக்கும். அந்த ஸ்டோனே வந்து கொஞ்ச நாள் கழித்து மணலாக மாறி ஓஷனில் போய் கடலோரத்தில் செட்டில் ஆகிடும். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நீ வந்து என்ன பார்க்கலான்னா சோட்டே பச்சை, அதாவது சின்ன பசங்க வந்து அந்த மணலில் வந்து விளையாடிட்டு வீடு கட்டுறதை நீ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ராக்லேருந்து ஒரு சின்ன மணல் வரைக்கும் எப்படி வந்து அது ட்ராவல் ஆகுது, அது பியூட்டிஃபுல்லாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. अगर एक छोटा सा रोड़ा तुम्हें इतनी बातें बता सकता है तो पहाड़ों और दूसरी चीज़ों से जो हमारे चारों तरफ हैं हमें और कितनी बातें मालूम हो सकती हैं. ஸோ ஒரு சின்ன கல், ரோடானா ஸ்டோன் இல்லையா, ஒரு சின்ன கல்லே வந்து உனக்கு இவ்வளோ விஷயம் சொல்லும் போது உன்னை சுற்றி இருக்கிற சாரோ தரஃப்னா உன்னை சுற்றி இருக்கிற பஹாட், மவுண்டன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள், தூசரி சீஸ்னா மற்ற விஷயங்களை பார்த்து நீ எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களோட டாட்டர் இந்திரா காந்திக்கு இந்த மாதிரி லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும். ஃபார் எனி டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye.